கூடிய சீக்கிரமே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை இழுத்து மூடி பாட்டி முகத்தில் கரிய பூசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அன்புவோட கேர்லெஸ்னால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அன்புவை பிடிச்சி திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையை நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் மீடியா எல்லாருமே வர வச்சு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முடிவெடுக்கிறாங்க. இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன தான் பேசினாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக நீங்கள் இந்த மீடியாக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி மீடியாக்காரங்க எல்லாருமே வர வச்சு பேசுகிறாங்க. ஏதோ தவறுதலாக இப்படி ஆயிடுச்சு, எங்கள் கம்பெனி இவ்வளோ நாளாக நடந்துகிட்ருக்குது, இந்த மாதிரி எதுவுமே நடந்ததே கிடையாது, ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடியே பார்த்திங்கன்னா ஃபுட்டை கொண்டு வந்து இதை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கும்போது அதுலேயுமே வந்து கரப்பாம்பூச்சி இருக்குது. அதை பார்த்ததுமே பாட்டி அன்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா பாட்டியை காரி துப்பிட்டு கிளம்பிடுறாங்க. என்னென்னமோ பேசுனீங்க, இப்போ பார்த்தீங்களா உங்கள் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, தயவு செஞ்சு உங்கள் கிச்சனை வந்து இழுத்து மூடிடுங்க, அதுதான் ரொம்பவே நல்லது, இல்லைன்னா பல உசுறு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு காரி துப்பிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே பாட்டி அன்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது, வெண்ணிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா மிட் நைட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸும் செம சூப்பராக போயிட்டுருக்குது. இங்கே நம்ம கண்மணி கிட்ட வந்து பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. கண்மணி பேசின விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகுது. அதை பார்த்தா அன்பு பாட்டி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கர கோவம் வருது. நம்ம பிஸ்னஸை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்மணி எல்லாமும் பண்ணிகிட்ருக்கிறான். இங்கே திடீர்னு இப்படி நடந்தது கூட காரணம் இவளாக கூட இருக்கலாம், ஆள் வச்சு இவ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே அன்புமே பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணிக்கிட்ட அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. என்ன கண்மணி, நீ இப்போ தான் மாப்பிள்ளை கூட சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிற, சீக்கிரமே நீயும் மாப்பிள்ளையும் சேரணும், அப்போ தானே எங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் கண்மணி இருந்துக்கிட்டு என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, அன்புவோட நான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் மட்டும் நினச்சா போதுமா, அவர் நினைக்கணும்ல, அவர் அவங்க பாட்டியை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கிறாரு, அவங்க பாட்டி பண்ணுற கேவலமான விஷயங்கள் அவருக்கு தெரியவே மாட்டுது, அவர் திருந்தி வரட்டும், அப்புறம் நான் அவரை ஏற்றுக்கிறேன், அது வரைக்கும் அவர் கூட நான் ஒன்று சேர ஐடியாவிலே கிடையாது, இப்போதைக்கு என் லட்சியத்தை நான் அடையணும், கூடிய சீக்கிரமே நான் ஒரு பெரிய ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணணும், என் லைஃப்பில் நான் சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான் எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேன்மொழி இருந்துக்கிட்டு கண்மணி இங்கே பாரு கண்மணி, ஃபோனில் நீ பேசுனது தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது. அதை நம்ம கண்மணி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ முழு நம்பிக்கை வந்துருச்சு தேன்மொழி, பாரு எத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்கிறாங்க, இது போதாதா, கண்டிப்பாக நம்ம சீக்கிரமே வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவகாமியுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கண்மணியை நினச்சி. கண்மணி உண்மையாகவே ரொம்பவே தைரியசாலி, புத்திசாலி, தன்னம்பிக்கையே உள்ள ஒரு பொண்ணு தான். இந்த அன்பு பையன் ஏன் தான் இப்படி இருக்கிறானோ தெரியல, அவங்க பாட்டி பேச்சை கேட்டு கண்மணியை இப்படி வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அன்புக்கிட்ட போயிட்டு சிவகாமி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அன்பு இருந்துக்கிட்டு என்னம்மா இப்போ என்ன பேச போகிறீங்க, தயவு செஞ்சு அந்த கண்மணியை பற்றி என்கிட்ட பேசணுன்னா அப்படி எதுவுமே நீங்கள் பேச தேவையில்லை, நான் ஆல்ரெடி ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்ப்பா அந்தளவுக்கும் உனக்கு என்னப்பா கண்மணி மேலே கோபம், அன்னைக்கு தானே நான் சொல்கிறது எல்லாமும் சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னேன், கண்மணியை நான் கூப்பிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்லாம் சொன்னேன், அப்புறம் ஏன்ப்பா மனசு மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எங்கள் அன்பு இருந்துக்கிட்டு இனிமேல் அந்த கண்மணிக்கு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது, என் பாட்டியை அசிங்கப்படுத்தணும், என் பாட்டியை வந்து மூளையில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து பேசுகிறாங்க. கண்மணியோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக கண்மணி வந்து வாழ்க்கையில் ரொம்பவே பெருசாக சாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கண்மணிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட அன்புக்கு செமக்கோ வருது. இங்கே பாருங்கம்மா, இனி அந்த கண்மணிக்கு சப்போர்ட்டாக எதுனாலும் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான்,
அப்புறம் நான் உங்களை தூக்கி எறிகிறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்பு சொல்கிறாங்க. சிவகாமிக்கு ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தவங்களாம் வந்து பாட்டிக்கு கால் பண்ணி ஆர்டர் எப்போதும் கொடுக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க. இனி வந்து உங்ககிட்ட வந்து எங்களால் ஃபுட்டு ஆர்டர் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் ஸ்டாஃபுங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லை. அதனால் வந்து நாங்கள் வேறு யாருக்கிட்டையாச்சும் எங்களோட ஆர்டரை கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ராஜேஸ்வரியும் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் நிறையா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. இதனால் பாட்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு இருந்துக்கிட்டு வராங்க. பாட்டி என்ன பாட்டி இப்போது ஆச்சு? இப்போ எதுக்காக நீங்கள் வந்து கண் கலங்கிட்டு இருக்கிறீங்க? சீக்கிரமே எல்லாமும் நான் சரி பண்ணிடுறேன். நம்ம மேலே எந்த தப்பு இல்லை. நம்ம அவ்வளோ ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணோம். அப்புறம் எப்படி இப்படிலாம் நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அன்புவை பிடிச்சி திட்டுறாங்க. அன்பு எல்லாம் உன்னோட கேர்லெஸ்னால தான். உன்னால் அந்த கண்மணியை மறக்க முடியலை. என்னை விட உனக்கு அந்த கண்மணி தான் முக்கியம். அவன் மேலே இருக்கிற கண்மூடித்தனமான ஒரு பாசத்தினால தான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிற. சரியாக பிஸ்னஸை கூட கவனிக்க மாட்றா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு பாட்டி அவன் மேலே எனக்கு எந்த பாசமும் இப்போ இல்லை. அவன் மேலே எனக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்குது. எனக்கு நீங்கள் தான் முக்கியம். உங்களை அசிங்கப்படுத்தின அவள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேனா? அவளை எப்போதும் என் மனசுல இருந்து நான் தூக்கி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்த்தேல இப்போது அந்த கண்மணி தான் வந்து எல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குறா. அவள் பேசின வீடியோ தான் அவ்வளோ வைரலாக போயிட்டுருக்குது. இப்போவே கிளம்பு. அவளுக்கு வந்து நீ விவாகரத்து கொடுக்கணும். ஆல்ரெடி நான் வக்கீல்கிட்ட வந்து பேசிட்டேன். அவகிட்ட போயிட்டு நீ பேசு. நேரில் போயிட்டு நம்ம அவகிட்ட பேசி அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்திங்கன்னா அன்புவை கூப்பிட்டு கிளம்புறாங்க. நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அதாவது அந்த மிட் நைட் பிரியாணி செம சூப்பராக ஓடிட்டுருக்குது. நிறையா ஃபேமிலிஸ் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கண்மணியை ரொம்பவே புகழ்ந்து தள்ளுறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு இந்த பாராட்டு வந்து எனக்குரியது இல்லை. இதோ நிற்கிறாளே இந்த தேன்மொழி எல்லாமும் இவ கைப்பக்குவம் தான். நீங்கள் பாராட்டணுன்னா இவளை தான் பாராட்டணும். இடியாப்பம் வடகறி மட்டும்தான் நான் செய்கிறது. பிரியாணி வந்து தேன்மொழி தான் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா தேன்மொழியை நல்லாவே வந்து பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பாட்டியும் அன்பு வராங்க. தேன்மொழி பாட்டிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. பாட்டி உங்களுக்கு என்ன என்ன எத்தனை பிரியாணி வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பாட்டி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. தேன்மொழி இருந்துக்கிட்டு என்ன இப்படி சாப்பிட்றத வேடிக்கை பார்க்க தான் வந்தீங்களா? என்ன கேட்டாலும் எதுவுமே பேச மாட்றீங்க. அப்போ எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் கண்மணி இருந்துக்கிட்டு வராங்க. கண்மணிக்கு அன்பு பாட்டியை பார்த்தது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. தேன்மொழி கண்மணி கிட்ட பாரு கண்மணி எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னே தெரியல. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க. என்ன ஏதுன்னு கூட பதில் பேச மாட்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கண்மணி இருந்துக்கிட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ரொம்பவே திமிரா. அப்போ தான் அன்பு இருந்துக்கிட்டு ரொம்பவே ஓவராக பேசுகிறா. கண்மணி என்ன உனக்கு ரொம்பவே திமிரு கூடி போயிருச்சா? எங்கள் பிஸ்னஸை கெடுக்கணும், எங்கள் கிச்சனை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ எல்லாமும் பண்ணிகிட்ருக்கிற. உண்மையை சொல்லு. எங்கள் ஃபுட்டில் அடுத்தடுத்து கரப்பாம்பூச்சி அது இதுன்னு கிடக்கிறதுக்கு நீ தானே காரணம். யார் அனுப்பிச்சி விட்டு இந்த வேலையை பார்த்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்மணிக்கு அதை கேட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி பண்ணுற புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. அது வந்து உங்கள் குடும்ப புத்தி, உங்கள் பணக்கார புத்தி தான். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்க. நான் ஒரு ஏழை குடும்ப பெண்ணு. நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதை விட ஒரு உயிர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் எனக்கு தெரியும். இந்தளவுக்கு கீழ்த்தரமாலாம் நான் எதையும் பண்ண மாட்டேன் உங்களவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாட்டியும் அன்பும் கண்மணியும் ரொம்பவே பேசுகிறாங்க. நீ தானே நீ என்னன்னாலும் பண்ணுவடி, நீ நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண உனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ இதாக இருக்குதுல்ல, நீ என்ன லெவலுக்கு வேணாலும் போவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே கேவலமாக வந்து பேசுகிறாங்க. கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் அம்மா வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கம்மா, எதுனாலும் வீட்டுக்குள்ளே போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே நான் வரணுமா? நீ எல்லாம் வந்து என் முன்னாடி பேசுகிற அளவுக்கு வந்து உனக்கு என்ன தகுதி இருக்குது? கேடுகட்டவளே,
நீ பண்ண வேலைனா எனக்கு தெரியவே தெரியாதா? இப்போது உன் பொண்ணை நீ வளர்த்ததுக்கு பின்னாடி நீ என்னலாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். தப்பான தொழில் பார்த்து தான் இப்போது நீ உன் பிள்ளைய வளர்த்துருக்குற, எல்லாமும் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. கோவத்தில் நம்ம காலில் கிடக்கிற செப்பலை கழட்டி பாட்டியை அடிக்க போயிடுறாங்க. இங்கே அன்பு தான் தடுக்கிறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன ரொம்பவே தரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய உத்தமின்னு எனக்கு தெரியும். நீங்களாம் என்ன ஜென்மம்? நீங்களாம் ஒரு பெரிய மனுஷி மாதிரியா பேசிகிட்டு இருக்கிறீங்க. எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு எங்களையும் அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறீங்களா? இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக செருப்பாலேயே அடிக்கக்கூட நான் தயங்க மாட்டேன். இங்கே பாருங்கள் அன்பு, உங்களுக்கு மரியாதையே கிடையாது. உங்கள் பாட்டியை அழைச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா என்னோட சுயரூபத்தை முழுசாக பார்க்குற நிலமை வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்புக்கு கண்மணி மேலே பயங்கர கோவம் வருது. கண்மணி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. முன்னாடியே செருப்பை எடுத்து அடிக்க போறியா பாட்டியை? உனக்கு இருக்குடி, பாருடி, நீ எப்படி வளர்ந்து வர அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் தோல்வியாக நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி கேடுகட்ட புத்தியை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் உருப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. பாட்டி, இவகிட்டலாம் பேச வேணாம், இவளை நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி கண்மணி கிட்ட அன்பு இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, உன் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. உன் வீட்டுக்கு நாளைக்கே வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் உன்னை தேடி வரும். ஒழுங்கு மரியாதையாக அதில் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சி விடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு, நான் ஒன்றும் வந்து உங்கள் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து நினச்சிட்டு இருக்கல. எனக்கு நீங்கள் வேணாமே வேணாம், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட நான் வாழணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்மணியோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. கண்மணி எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணி தருவீங்க.